Hello friends, welcome back to Vero's Kitchen Days. ஆல்ரெடி நம்ம இன்னும் கொரோனாவோட பிடியில தான் இருக்கோம். அகைன் வந்து இப்போ ரெய்னி சீசன் வேற நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பொதுவாக குழந்தைகளாகட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் நமக்கு பெரிய ட்ரபிளா இருக்கிறது இந்த காமன் கோல்ட், அப்புறம் சோர் த்ரோட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சோர் த்ரோட் வந்து கொரோனாவோட மெயின் சிம்டம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆரம்பிச்ச உடனே நம்ம துளசி, வெற்றிலை, கற்பூரவள்ளியை ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கொடுத்துருவோம் சரியாகிறதுக்காக. ஸோ இது தாண்டி வந்து ஒரு இலை இருக்கு, அது எல்லாத்துக்குமே அதாவது த்ரோட் சம்பந்தமான எல்லாத்துக்குமே சரியாகக்கூடிய பிளஸ் வந்து சளியை வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதை வச்சுதான் ஒரு ரெசிபி நான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பற்றி நீங்க பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களோட சளி எல்லாம் அப்படி காத்துல கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி. ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெஷல் பேரும் நான் வச்சிருக்கேன். அது என்னன்னு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட மாட்டீங்களே. இப்போ நம்ம இந்த தூதுவளை இருக்கிற அந்த செடியை கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்கள் வீட்டிலேருந்து எப்படி அது வளர்ந்துருக்கு, லீவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் அதோட இலை. இது வந்து ஒரு கொடி மாதிரி படரும். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் வளர்ந்துருச்சுன்னா ஒரு கயிறு கட்டி பண்ணணும். இதுதான் அதோட பூக்கள் பாருங்கள், எவ்வளோ லாவெண்டர் கலரில் அழகாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா அதோட செடியில எல்லாம் முள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பறிக்கும்போது சிசர் வச்சு பறிக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து நான் ஒரு 25 இலை வந்து பறித்து இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபிக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், முள் நல்லா தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு புளி நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்து நான் வந்து ஊற வைக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து சுடுதண்ணியில் ஊற வைப்பாங்க, பட் ஆனால் அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். ப்ளீஸ் வார்ம் வாட்டரில் இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சர் வாட்டரில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் ஊற வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நம்ம இடிச்சுக்க போகிறோம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு குருமிளகு. இந்த குருமிளகு வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் பாதி கூட இல்லை, கொஞ்சமாக ஒரு 10 எல்லாம் வந்து எடுத்து தூதுவளை இலையை வந்து இது கூட போட்டு நம்ம தட்டி போட போகிறோம். தட்டி போட்ட அதோட எசன்ஸும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 4-5 பூண்டு. இதெல்லாம் வந்து நல்லா வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா இடிச்சுக்க போகிறேன். பாருங்கள், நான் இடித்து காட்டுறேன். ஒரு சாங் கூட இருக்குங்க, தூதுவளை இலை அரைச்சு தொண்டையில் நான் பூசி மாமனோட மணிக்கணக்கா பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா தூதுவளை இலையோட அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது. அதாவது தொண்டை சம்மந்தமான எல்லாத்துக்குமே வந்து ஈவன் வந்து பேச்சாளர்கள், அதாவது இது பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டேஜில் பேசுகிறவங்கலாம் இது யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு அரைச்சிக்க போகிறோம். தூதுவளை இலை கூட கொஞ்சோண்டு ஜீரகம், குருமிளகு, பூண்டு, கருவேப்பிலை, இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தான். இது கூட கொஞ்சம் ஒரு நாட்டு தக்காளி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். மையாக அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சமாக வாயில் கிடைக்கும் போது பசங்க வந்து குட்டி பசங்க வந்து சாப்பிடாம போயிடுவாங்க. அதனால் இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். இது வந்து க்ரீன் கலராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தூதுவளை இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ ஊற வச்ச புளியை வந்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இதை வந்து வடிகட்டி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு இது மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணி, அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த திங்ஸை, அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற திங்ஸ். இது கூட நம்ம வந்து இன்னொரு தக்காளி வந்து நான் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுட்டு கையால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கையால் பிசைஞ்சு விடுங்க. கையால் பிசையும் போது வந்து நீங்கள் அந்த தட்டி வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் தக்காளிக்குள்ளே எல்லாம் போயிட்டு அப்படியே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து ரசம் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, ஒரே ஒரு மிளகாய், மஞ்சள் தூள், அசஃபெட்டிடா பொடி இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே வந்து மெதுவாக ஊற்றுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சிம் பண்ணிவிடுங்க. இந்த புளி டேஸ்ட் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும், ரசம் வந்து தனியாக வேணும் அப்படின்ட்டு. இதை வந்து சிம்மில் வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து கொதிக்கிற அளவுக்கு வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு டிப் வந்து கொதிக்கக்கூடாது. டபான்னு பாயில்ஸ் வந்து வரவே கூடாது. அப்படியே ரசம் வந்து அப்படியே ஒரு ஓரமாக பொங்கி அப்படியே நுர மாதிரி பொங்கி வரும்போது என்ன பண்ணிடணும், நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த ரசத்தோட ஃப்ளேவர் கிடைக்கும். ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா கொத்தமல்லியும் உப்பும் போட போகிறீங்க.
இது ரொம்ப நல்ல டிப்பு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரசம் பண்ணும்போது. கொத்தமல்லியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் உப்பும் போட்டு மூடி வச்சுருங்க. ஜஸ்ட் வந்து கிண்ட கூட வேணாம், மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்புறமா நீங்கள் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு, நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்மளுடைய தூதுவளை ரசம், அதாவது என்னோட பேர் படி கொரோனா ரசம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் வந்து நீங்கள் சாப்பிட்ட வித்தின் டேயில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பெரியவங்க சின்னவங்க யாருக்காக இருந்தாலும் இது நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காகவும் உங்களோட வேலிடேஷன்ஸ்க்காகவும் எப்பவும் போல் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன்.